விஜய் அண்ணா வந்து இந்த 41 குடும்பத்தில் 38 குடும்பத்தில் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க காதலாக விழுந்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டெபிட்டுன்னு சொல்லிட்டு இந்த வக்காஞ்சி சும்மா பேசுறது, ஏதோ ஒன்று பேசுறது, அலைன்ஸ் வச்சு பேசுறது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அப்படியே டவுன் பண்ணுறது. அவர்லாம் ஜெயிக்க முடியாது, ஆனால் வாக்குகள் உடைப்பார். இன்னவோ அப்படியே மேலேருந்து குச்சி இங்கே அப்படியே ஏற்றிட்ட மாதிரி 26ல் மக்கள் முடிவு பண்ணுவாங்க அது யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு சொல்லிட்டு. சும்மா இந்த டிபேட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு அவர் கரூர் மக்கள் காலில் விழுந்து அதாவது பொதுவெளியில் நல்லா தெரியணும், எதுவுமே தெரியலையே அப்படின்னு ஒரு வார்த்தை. அது எதுக்கு உங்களுக்கு தெரியணும்? ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அது அந்த குடும்ப மக்களுக்கும் தளபதி எனக்கு இருக்கிற உறவு பாண்டிங் அது அவங்க தனிப்பட்ட விஷயம். அது வந்து நீங்கள் நம்பணும், நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து அதில் விழ முடியாது இல்லையா? ஸோ வேணும்னு நினைக்கிறீங்க, எப்படி விழுந்த மட்டும் பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்க? அவர் மேலே தப்பு இருக்குங்க, அதனால தாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. தேவையா? இல்லாத ஒன்றே இருக்குன்னு சொல்கிற ஆள் இப்போ இதுவும் பண்ணிட்டாங்கன்னா வச்சுங்களேன், அவர் எந்த ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் இல்லை என்ன எமோஷ்னலாக பண்ணுறதுன்னு வந்து பார்க்கணுன்றதுக்கு அவர் பண்ணல. ஒரு குடும்பத்தை, என் குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் அந்த வீட்டில் ஒருத்தரன்னு நான் அதை ஷேர் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டி தான் நான் ப்ரூவ் பண்ணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த சும்மா இந்த டிபேட்டில் உட்காந்துட்டு பேசுறது, ஏதோ ஒன்று பேசணும்னு பேசுறது, இந்த தீம்ல முட்டு கொடுக்குறது, இதெல்லாம் அதோட வந்து ஸ்டாப் பண்ணிங்க. ஏன்னா விச்சுவல் வாரிஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் பேசும்போது கமெண்ட்டில் போய் பாருங்கள் என்னென்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அது விட்டுட்டு வீடியோ அவங்க காரணம் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? சம்மந்தப்பட்ட குடும்பமே வந்து விஜயனுக்கு துணையாக நிற்கும் போது உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? கீழே உக்காஞ்சி அவங்க காலில் போயிட்டுலாம் அப்படியே பப்ளிக்கில் வந்து காட்டணும், வீடியோ எடுத்து போடணும். அது வந்து ஒரு டிபேட்டாக இன்னும் பெருசாகணும் இல்லையா? அப்படிலாம் இந்த சீனே கிடையாது. விஜய் எனக்கு தெரியும் எது எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது. ஸோ கூட விரைவில் அவர் எல்லாத்த பற்றியும் பேசுவார், எல்லா பற்றியும் பேசுவார். இதுக்கான கரூர் வந்து முக்கியமான சம்பவத்தை பற்றி கண்டிப்பாக பேசுவார். இது காரணம் யாருன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கவும் விட மாட்டார். அதுதான் உண்மை தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ அவர் சைலண்ட்டாக இருக்காருன்னா அதிலே புரிஞ்சுக்கணும். சைலண்ட் மட்டும் காரணம் கிடையாது, எல்லாத்தையும் பொறுமையாக கையாளணும்னு நினைக்கிறாரு. அதை வந்து நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துட்டு ரொம்ப பேசுகிறீங்க, அது பூமாயி வெடிக்கும். இப்போ நவம்பர் 5 அன்னைக்கு விஜயனோட ஸ்பீச்சுக்காக தான் கொஞ்சம் வெயிட்டிங். அதுக்காக மட்டும்தான் அவர் வர வர இன்னும் அப்டேட் கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க. கட்சி சார்ந்ததும் வரப்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய விரைவில் விஜயனோட அந்த கம்பேக் இருக்கும், பிரச்சாரம் இருக்கும், அது கட்ட நடவடிக்கைகள் இருக்கும், கொஞ்சம் மாற்றங்கள் வேறு மாதிரி இருக்கும். இது வரப்போகிற நாட்களில் அதை பற்றி கிளியராக பார்ப்போம். ஓகே.